லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 உலகெங்கும் ஏப்ரல் 28 முதல். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து தோத்தி சாரி. ஜோதிகா மேடம் ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஐ திங்க் 36 வயது நிலைக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் போட்டிருந்தாங்க. தட் ஆக்சுவலி காட் ஆன் வெரி வெல். அதில் வந்து we did so many variations. ஸோ நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுறதுல இந்த பர்சனுக்கு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நான் பண்ணும்போதெல்லாம் வந்து அவ்வளோ லவ் கொடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னா அது யாருக்கு? ஜோதிகா as a person எப்படின்னா அவங்க வந்து she doesn't care what she wears. Okay, but அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அவ்வளோ ரேடியேட் பண்ணுறதுனால எனிதிங் தட் ஷி வேர்ஸ் லுக்ஸ் குட். அவங்க வந்து her personality is what reflects on her clothing நான் சொல்லுவேன். எப்பயுமே சூட் ஆகிற ஒரு காஸ்டியூம்னா எந்த காஸ்டியூம்? சாரி. இட்ஸ் த ஈஸியஸ்ட். உங்களை அழகாக காமிக்கணுன்னாலும் சாரி நீங்கள் கட்டலாம், இல்லை யூனோ கொஞ்சம் கிளாமரஸாக காமிக்கணுன்னாலும் சாரியாக கட்டலாம். இந்த கலர் தான் இவங்களுக்கு சூட் ஆகும், அந்த கலர் இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இஸ் நெவர், ஐ நெவர் கெட் இன் டு தட் இது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக போட்டால் ஃபார் சம் பீப்புள் இட் டசன்ட் லுக் நைஸ். ரொம்ப ஸ்கின் தெரிஞ்சால் இட் டசன்ட் லுக் குட். அண்ட் நான் வந்து 2011 ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன 350 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் தான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் ஷீ ஸ்டில் மை கஸ்டமர். அவங்களுக்கு பண்ணேன், அவங்க 2 டாட்டர்ஸுக்கு பண்ணேன். இப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க சில்ட்ரனுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்ரிசியேஷன் வந்து இஸ் மோர் இன் த ஃபார்ம் ஆஃப் வென் பீப்புள் கீப் கம்மிங் பேக் டு மீ. எப்போவோ நம்ம வந்திருப்பாங்க நம்மக்கிட்ட, பட் திருப்பி எனக்கு அக்கா கல்யாணம், ஐ வாண்ட் டு மேக் த ட்ரெஸ் ஒன்லி வித் யூ அக்கா, ஒரு நான் யூஎஸ்லேருந்து இதுக்குன்னே வரேன், ஐ ஸ்டாப் ஓவர் இன் சென்னை அண்ட் கோ அப்படின்னு சொல்கிறது வந்து தட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் தட் ஐ. அவல்கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா டிசைனர் நந்திதா ரமேஷ் இருக்காங்க. ஸோ நார்மலாகவே இப்போ ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட் காஸ்டியூம்னாலும் ஒரு கஸ்டமைஸ் காஸ்டியூம்னாலும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், யாருக்கு வந்து எந்த காஸ்டியூம் வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ மேம், இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங்னு வந்து நார்மலாகவே வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்ச கோர்ஸாகவும் மாறிடுச்சு. நீங்கள் எப்படி வந்து இந்த கெரியரை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து பேஷனோடு ஆரம்பிச்சது. நான் படிக்கவே இல்லை, ஃபேஷன் டிசைனிங் படிக்கல. ஏன்னா இதில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது மேத்ஸ் நிறையா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு மேத்ஸ் வராது. ஃபேஷன் டிசைனிங்க்கு மேத்ஸ்? ஆமாம், அதனால் எனக்கு வரல. ஸோ பட் ஐ வாஸ் வெரி லேசி டு கோ அண்ட் கிவ் த எக்ஸாம். அதனால் படிக்கல. பட் ஐ வெண்ட் அண்ட் டிட் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பண்ணி MBA முடிச்சுட்டு ஒரு டைமில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, எதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது இது தானாக அமைஞ்ச ஒரு தொழில். 2011 ஆரம்பித்தேன். அண்ட் இன்னைக்கு 2023 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை கஸ்டமர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த காஸ்டியூம் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஸோ ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே ஐ யூஸ் டு கீப் வேரிங் அ லாட் ஆஃப் நானே டிசைன் பண்ணி டெய்லர்கிட்ட போய் ஃபேப்ரிக் எடுத்து பண்ணி ஐ வாஸ் டூயிங். ஸோ ஐ திங்க் மை ஃபஸ்ட்டு ஐ வுட் சே ஐ திங்க் ஐ மேட் லைக் அ ப்ளூ சல்வார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஸோ வெல். ஸோ இப்போ உங்கள் டிசைனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இப்போ இந்த காஸ்டியூம்னா இது என்னோட யூனிக் அப்படின்னா ஒரு காஸ்டியூம் இருக்கும்ல, அந்த காஸ்டியூம் வந்து என்னது? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து தோத்தி சாரி. ஜோதிகா மேடம் ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஐ திங்க் 36 வயது நிலைக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் போட்டிருந்தாங்க. தட் ஆக்சுவலி காட் ஆன் வெரி வெல். அதில் வந்து we did so many variations. ஐ திங்க் எனக்கு அது என்னோட யூனிக்னு கேட்டிங்கன்னா வாட் ஐ டிட் யூனிக்கா அண்ட் வாட் ஸ்டுட் அவுட் வாஸ் த தோத்தி சாரி. அண்ட் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஃபார் மீ செலிப்ரிட்டிஸ்ன்னு நான் சொன்னாலே என்னோட each and every customer of mine I would like to look at them as a celebrity. But of course நம்ம in a jargon as a celebrity அப்படின்னு சொன்னால் I do for all a lot of people I've been doing. To start with, I would like to mention Jyotika, Aarti Ravi,
Aishwarya Rajesh, Priya Bhavani Shankar, Kiki Vijay. Then I did Manjuma Mohanuக்கு சினிமா பண்ணேன். களத்தில் சந்திப்போம் படம் பண்ணும்போது அந்த 4 ஸ்டார்ஸ்க்குமே பண்ணேன். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட நேம் வந்து அந்த கார்டில் வரணும்னு ரொம்ப இட் வாஸ் மை ட்ரீம் அண்ட் இட் டிட் கம் ட்ரூ. ஸோ அந்த படம் முடிச்சுட்டு இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ஆல்சோ ஓவர். சித்தார்த் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட் டு ஃபினிஷ் அண்ட் ஃபார் த ரிலீஸ். ஸோ நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுறதுல இந்த பர்சனுக்கு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நான் பண்ணும்போதெல்லாம் வந்து அவ்வளோ லவ் கொடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்னா அது யாருக்கு? ஆக்சுவலி இது வந்து ஃபார் மீ பிகாஸ் என்னோட ஒர்க் வந்து பேஷன் அப்படிங்கிறதுனால எவ்ரி திங் ஐ டூ ஃப்ரம் வாட் ஐ வேர் டு வாட் ஐ மேக் ஃபார் சம்மன் ஐ டூ இட் வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் கமிட்மெண்ட். எனக்கு வந்து ஐ லைக் பீப்புள் ஹூ ட்ரெஸ் வெல் அண்ட் ஐ லைக் பீப்புள் ஹூ கேரி தெம்செல்வ்ஸ் வெரி வெல் அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அதில் வந்து இஃப் ஐ ஹாவ் டு நேம் அ செலிபிரிட்டி ஐ வுட் சே ஆர்த்தி ரவி வந்து அவங்க ஈவன் வென் ஷி கம்ஸ் டு த கடை டு லுக்கிங் நார்மலாக வருவாங்க பட் ஷி லுக் வெரி வெல் ட்ரெஸ்ட். I would say I'd love to do clothes for her. Jyotika as a person, எப்படின்னா அவங்க வந்து she doesn't care what she wears. Okay, but அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அவ்வளோ ரேடியேட் பண்ணுறதுனால anything that she wears looks good. அவங்க வந்து her personality is what reflects on her clothing ன்னு நான் சொல்லுவேன். And all the other people who I've worked have been very lucky. They're all very, very sweet and very normal people. நாம தான் வந்து we think celebritiesனா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, but actually they're all very normal. And so every time I do something, I do with a lot of love and commitment. Yeah. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர்னு கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒரு மூமெண்ட்டாகவும் இருக்கும். அந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு எப்போ உங்களுக்கு கிடைச்சிது, யாருக்கிட்ட இருந்து கிடைச்சிது? ஸோ நான் வந்து 2011 ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன 350 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் கஸ்டமர் நான் அவங்க வந்து இது எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லும்போது ஃபார் மீ இட் வாஸ் வெரி நியூ. இட்ஸ் எ பிஸ்னஸ். யூ புட்டிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட். உங்களுக்கு அது நல்லா போகுமா போகாதா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் கஸ்டமர் ஐ வுட் சே அண்ட் ஷீ ஸ்டில் மை கஸ்டமர். அவங்களுக்கு பண்ணேன், அவங்க 2 டாட்டர்ஸுக்கு பண்ணேன். இப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க சில்ட்ரனுக்கு பண்ணிகிட்ருக்கேன். So I think that was very, very special. I think I made like a white long anarkali for her and it's very, very special to me. So இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. என்ன ட்ரெஸ் தச்சு கொடுக்குற அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு உமனாக வந்துட்டு நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? See, to satisfy ஒருத்தவங்கள வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட். only because அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு நாம பண்ணுறது வேறு இல்லையா. ஸோ ஐ சார்ட் ஆஃப் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார். ஒரு 5 minutes நான் அவங்ககிட்ட பேசுவேன், புது கஸ்டமர்னா அவங்ககிட்ட பேசுவேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட் ஃப்ரம் மீ. அதுக்கப்புறம் ஐ ட்ரை அண்ட் எக்ஸிக்யூட் இட். டெஃபினெட்லி அவங்களோட ஃபிட்டு நம்மளுக்கு வந்து நாம் எவ்வளோதான் டிசைன் அழகாக கொடுத்தாலும் என் கையில் இல்லை டு கட் அண்ட் ஸ்டிச். என்னோட மாஸ்டரும் டெய்லரும் தான் பண்ணும். ஸோ அவங்கள ஃபிட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இஸ் ஐ திங்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட பாடி ஷேப் வேறு அண்ட் தே திங்க் இது போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு, பட் ஆக்சுவலி when they try it on it won't look good. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்ட்ரகிள் தான் மெயினாக ஐ வுட் சே ஃபிட். அண்ட் டுடே காம்படிஷன் has become very high. ஸோ ஐ வுட் சார்ஜ் சம்திங் ஒரு அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணுவேன் உனக்கு, பட் அதே வந்து என்னோட ஐ நோ மை குவாலிட்டி, பட் someone else will be charging it lesser. So the question arises, why are you charging more when the other person is charging less? So today தெருக்கு தெரு வந்து பொட்டிக்கடையில் டீ வித்துட்டு இருந்த மாதிரி people are doing tailoring. So it's the survival of the fittest and I think God willingly it's been good. ஸோ ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கும் எந்தெந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் அவங்க வந்து லுக் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட் எவர் யூ வேர், நோ யூ ஹாவ் டு வேர் இட் வித் கான்ஃபிடன்ஸ். தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஐ பிலீவ் இன் இந்த கலர் தான் இவங்களுக்கு சூட் ஆகும், அந்த கலர் இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இஸ் நெவர் ஐ நெவர் கெட் இன் டு தட் இது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக போட்டால் ஃபார் சம் பீப்புள் இட் டசன்ட் லுக் நைஸ். ரொம்ப ஸ்கின் தெரிஞ்சால் இட் டசன்ட் லுக் குட். அண்ட்
நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா which part of their body looks good, எதை emphasize பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டாலாக இருக்கிறவங்க வந்து ஷார்ட்டாக டாப் போட்டு லாங் பேண்ட்ஸ் போட்டால் they look a little more taller because it. ஸோ கொஞ்சம் லாங்காக போட்டால் they will look a little shorter. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இது வரைக்கும் போட்டால் அகெயின் இட் வில் மேக் தம் லிட்டில். ஸோ கொஞ்சம் டார்சோவை எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி போடணும். ஸோ இட்ஸ் ஒன்லி இன் த ஹெட், பட் அகெயின் இட்ஸ் ஹவு வெல் யூ வாண்ட் டு கேரி இட். ஸோ இப்போ வந்து நார்மலாகவே வந்து அவங்க பாடியை பார்த்தா இல்லை நான் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன்ஸில், அப்போ அவங்க கான்ஃபிடென்ட் லெவலே வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகும். இப்போ அவங்க வந்து ஃபிட்டாகவும் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க இல்லை நான் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, இந்த ட்ரெஸ் ரொம்ப குண்டாக இருக்கே. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்குலாம் எந்த மாதிரி வந்து எப்பயுமே சூட் ஆகிற ஒரு காஸ்டியூம்னா எந்த காஸ்டியூம்? சாரி. இட்ஸ் த ஈஸியஸ்ட். உங்களை அழகாக காமிக்கணுன்னாலும் சாரி நீங்கள் கட்டலாம், இல்லை யூனோ கொஞ்சம் கிளாமரஸாக காமிக்கணுன்னாலும் சாரியாக கட்டலாம். ஸோ எனி விச் வேஸ் யுவர் சாரி, இட்ஸ் த பெஸ்ட் வே டு கேமஃப்ளாஜ் யுவர் வாட் யூ ஹேவ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு ஷோ. ரெண்டுக்குமே அது காமிக்கிறது. ஸோ ஐ வுட் சே சாரி தான் ஈஸியஸ்ட். ஸோ இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டிங் சுச்சுவேஷனில் வந்து முன்னாடி இருந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது விண்டேஜ் காஸ்டியூம்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங், அது சாரியாக இருக்கட்டும், அது மாடர்ன் வியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ட்ரெண்டிங்காக மாறிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேஷன் டிசைனராக வந்து பேசியே ஆகணும். எதுவுமே வந்து ஆக்சுவலி நெவர் வெண்ட் அவுட் ஆஃப் ஃபேஷன். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. இப்போ நாம் வந்து அந்த காலத்தில் போட்ட இயரிங் வந்து இன்னைக்கு சி வாட் ஐம் வேரிங் இஸ் மை கிராண்ட் மதரோட அம்மாது. ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க அது எவ்வளோ வருஷத்து ஓல்டு. பட் டுடே ஐ கேன் வேர் திஸ் வித் அ சாரி லைக் திஸ் அண்ட் ஐ கேன் ஆல்சோ வேர் இட் வித் ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட். டுடே ஃபேஷன் ஹஸ் பிகம் இதுதான் இதுக்குன்னு கிடையாது. எனிதிங் மேட்சஸ் வித் எவ்ரிதிங். இட்ஸ் அகெயின் ஹவு ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டைல் இட். இப்போ இந்த சாரியை வந்து டுடே we mix பட்டு with georgettes, we mix பட்டு with cotton, we mix பட்டு with so many other things, become a fusion. So when you say we are reviving vintage, today vintage color combinations stand out more. அண்ட் ஒவ்வொரு நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண கலர்ஸ் இல்லை, மாம்பழ மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அரக்குன்னு சொல்கிறோம். அதெல்லாம் டுடே வித் டெக்னாலஜி, இன்ஃபேக்ட் நம்ம டெக்னாலஜின்னு வந்து ஈவன் வித் கெமிக்கல் டைஸ் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட். அதெல்லாம் வச்சு யூ கேன் பிரிங் பேக் த கலர்ஸ் டுடே அண்ட் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் அட் இந்தியா அண்ட் த கலர்ஸ் தட் வி யூஸ் ஹியர் டு டாக் டு எக்ஸ்பிரஸ் தியர் ஃபேஷன் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நாங்கள் கலர்னு சொன்னோமே எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு இது சூட் ஆகுது. அது என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. வார்ம் ஷேட் இருப்பாங்க, கூல் ஷேட் இருப்பாங்க, நியூட்ரலாக வந்து இருப்பாங்க. ஸோ வார்ம் ஷேட் இருக்கவங்க வந்து எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து அவங்களுக்கு குட் லுக்கிங் வந்து தரும்? ஆக்சுவலி வார்ம் ஷேட்ஸ் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டல்லாக ஒரு கலர் போட்டால் அவங்க வந்து பிரைட்டாக தெரிவாங்க. ஆக்சுவலி நோ, அவங்க வந்து தே ஷுட் வேர் சம்திங் பிரைட். That's what will reflect on their face. So the first of all, and the color and the concept, everyone should take it off their head. You know, everyone is beautiful on their own. Appdi nenachirundha today your silk smitha nama solranga vandu she was a dusky beautiful. Avanga nenachirundanga இன்னைக்கு we wouldn't have had a silk smitha, right? So first of all of us should take that out of our head. Everything suits you, but ada overdo பண்ணக்கூடாது. That's what I think. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ட்ரெண்டிங் கலர், எப்போயுமே ஒரு ட்ரெண்டிங் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர்னால் எந்த மாதிரி ஷேட்ஸ்? டாப் வேராக இருக்கட்டும், இல்லை பாட்டம் வேராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக கவுன் வேராக இருக்கட்டும், இந்த ஷேடு வந்து எப்போயுமே வந்து அழிஞ்சே போகாது, இந்த ஷேட் போட்டால் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அப்படின்னா என்ன? Your basic black and white, I would say. You know, it's a color however you want to wear it and it'll never go out of trend. Wherein இப்போ வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ட்ரெஸ் வெரி சட்டிலானா எல்லாரும் பேஸ்டல் ஷேட்ஸ் போகிறாங்க. பட் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து என்ன கலர் ட்ரெண்ட்ஸ் மாறினாலும் பிளாக் அண்ட் ஒயிட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கலர் தட் வில் ரிமெயின் அண்ட் இட் வில் நெவர் கோ அவுட் ஆஃப் ஃபேஷன். ஸோ ஓகே மேம், அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டினுக்கு நான் வரேன். அண்ட் இப்போ வந்து நார்மலாக ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் வந்து அவங்க வந்து இந்த பாடி தெரிகிற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? See, today showing off the body, women unfortunately think that's sexy, but actually that's glamorous in nenikrom, but unfortunately it's not. The more you hide what you have, everyone is curious to see what she is inside, no? So why would you want to show that off is my personal belief. It differs from person to person. I personally believe that
you can show, I mean, of course, you know, ana vandu today it's just being done over the board, which I don't personally believe. Yeah. ஸோ இப்போ நார்மலாக ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டால், ஒரு இப்போ டெல்லி இஷ்யூ எடுத்துக்கிட்டால், அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டான அந்த 2 பீஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து அந்த மெட்ரோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Varies from a place to place. Dress appropriately to, see, இதே வந்து மெட்ரோ in வெளிநாடு, in a western country, she wouldn't even have been bothered. யாருமே திருப்பி பார்க்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து we're all brought up in a mentality, ஒரு கேர்ள்னா இப்படி தான் இருக்கணும்னு. இட்ஸ் சின்ன வயசுலேருந்தே everyone has been conditioned. How much ever today we're trying to do ape western, it's not, no one is changing. So you can't blame them, that's how they're raised. And that's how we all were believed and taught. ஸோ அது வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் மாடர்னாக போகிறோனாலும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா it will save trouble for everyone is what I think. I mean, you don't want to garner attention, Ilya. Why do you want to garner that attention? Of course, you can wear what you want to wear. It's a freedom country where it gives you a lot of freedom. But you can't change the other person next to you. So you can change to suit that society is what I think. இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கீங்க. ஸோ இத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணதில் வந்து நிறைய அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா எந்த அப்ரிஷியேஷன்? See, எனக்கு appreciation வந்து is more in the form of when people keep coming back to me. என்னோட அதான் when they call, எப்போவோ நம்ம வந்திருப்பாங்க நம்மக்கிட்ட, பட் திருப்பி எனக்கு அக்கா கல்யாணம், I want to make the dress only with you அக்கா, ஒரு நான் யூஎஸ்லேருந்து இதுக்குன்னே வரேன், I stop over in Chennai and go அப்படின்னு சொல்கிறது வந்து that's a form of love that I definitely like. இப்போ ரீசெண்டாக Wonder Woman award கொடுத்தாங்க. That was actually very special because it's the first time நான் ஸ்டேஜ் மேலே ஏறி போய் ஒரு அவார்ட் வாங்கினது. So that was definitely, it'll be a special, it was selected by a lot of people, vote பண்ணி கொடுத்தாங்க. So it was an honor to me. Yeah. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த பர்சனை நான் இன்ஸ்பயராக வச்சு தான் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? ஆமாம், எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் ஆல்வேஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஷீ வில் கண்டினியூ டு பி மை இன்ஸ்பிரேஷன். ஷீ ஆல்சோ டஸ் வாட் ஐ எம் டூயிங். பட் ஐ க்ரூ அப் வாட்சிங் எவ்ரி மூவ் ஆஃப் ஹர். லைஃபோட வேல்யூஸ், டிசைன், க்ரியேட்டிவிட்டி, எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் மை அம்மா. இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருந்திருக்கீங்க ஃபேஷன் டிசைன் வேர்ல்டுக்குள்ளே. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு? Has always supported me throughout. And my husband, he's like my biggest critic and my biggest supporter. In fact, you know, when I was approached for this interview, he was like, you should do this. He's also in cinema. He works alongside Simbu Anna now. So he's அவங்க ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ஐ திங்க் யூ கேன் நெவர் டூ வாட் யூ ஆர் டூயிங். தேர் வெரி வெரி அப்பா ஆகட்டும் who supported my mother, my husband who supports me. I think as husbands they play a very very important role. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல. சூப்பர். அது வந்து கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். I should be thankful. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது அவங்கள்ட்ட போயிட்டு காட்டுவீங்களா? இந்த மாதிரி நான் டிசைன் 100% நான் போய் காமிப்பேன். போய் இது பாருங்க, I did this today, இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, what do you think about it? ஐயோ எனக்கு தெரியலையேம்மா அப்படின்னு he'll say. பட் நான் சம்டைம்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்று கேட்பேன். சில டைம்ஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் மித்த டைம்ஸ் வந்து ஐ திங்க் யூ ஷுட் கோ சேஞ்ச் திஸ், எனக்கு பிடிக்கல, இட்ஸ் நாட் யுவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி இந்த டிசைனர் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, அதே மாதிரி அந்த வீட்டில் எந்த பொசிஷனில் இருக்கீங்க? ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து டிசைனர் வேர்ல்டில் தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பீங்களா? இல்லை ஆக்சுவலி ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுவோம். நான் வந்து ஐ டேக் நிறைய திங்ஸ் ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் ஹோம். அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஹீ இஸ் குட் அட், திஸ் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் வந்து தள்ளி நின்றுக்குவேன். ஸோ உங்கள்கிட்ட பேசினதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நம்ம விண்டேஜ் வியராக இருக்கட்டும், நார்மல் வெஸ்டர்ன் வியராக இருக்கட்டும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்பவே ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.